ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் மெசேஜ், ஒரு வார்னிங் சைன் இல்லை ஒரு அர்ஜென்ட் மெசேஜ். இந்த டைமில் குயிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வீடியோஸ் டெய்லியும் கிடைக்கும். ஓகே, ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இது. ஸோ யார் யாருக்கு இந்த கார்டு பிடிச்சிருக்கோ, இதோட இமேஜ் பிடிச்சிருக்கோ, நீங்கள் இந்த பைலை சூஸ் பண்ணலாம். பைல் நம்பர் 2, this one. பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இது ஜென்ரல் ரீடிங், ஸோ காமனாக எல்லாருக்கும் பொதுவானது. ஸோ அதனால் ஒரு பைலுக்கு மேற்கொண்டு 2-3 பைல் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா வேறு ஒரு பைலை சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அண்ட் என்னோட வீடியோ டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு அது ரெசனேட் ஆகும். அதே மாதிரி ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ என்ன ஒரு அர்ஜென்ட் மெசேஜ், இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த டைமில் குயிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் தான். ஓகே, ஸோ ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா, பைல் நம்பர் 1 ரொம்ப ப்ரொடெக்டிவாக நீங்கள் இருக்கணும் இந்த டைமில். ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலி இருக்குது. அது நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு தெரியல. பட் ஆனால் யாரோ ஒருத்தவங்க அவங்களோட பிரச்சனைகளில் உங்களை தேவையில்லாமல் இழுக்கிறாங்களோ, அவங்க ஒரு விஷயம் தப்பு பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் உதவிங்கிற பேரில் துணை போயிட்டு இருக்கீங்க. அவங்க பண்ணுற தப்பு எல்லாத்துலேயும் உங்களை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னன்னா உங்கள் மேலே பழிகள் வருது, பிளேம் வருது. செய்யறது என்னவோ வேற ஒருத்தவங்க, ஆனால் அதோட பிளேம் உங்கள் மேலே இருக்கு. ஸோ இது ஒரு சில பேர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவப்பட்டிருக்கீங்க. பட் ஒரு சில பேருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஏதாவது ஒரு ரிஸ்கான ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படின்னா அந்த இடத்துல கவனமாக இருங்க. இல்லை எனக்கு அங்கே அந்த ஒரு விஷயம் எனக்கு நான் செஞ்சால் அதுக்கு நான் உதவி செஞ்சேன், அதுக்கு துணை போனேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை செய்யக்கூடாது. ஸோ போல்டாக நீங்கள் நோன்னு சொல்லணும். ஓகே, ஸோ கொஞ்சம் வரக்கூடிய நாட்களில் யோசிக்க ஆரம்பிங்க ஒரு விஷயம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, அதே மாதிரி எந்த ஒரு இடத்துல நீங்கள் ரொம்ப எனக்கு அந்த இடத்துல இருந்தாவே சேஃபாக எனக்கு உணர்வு வரலை, ஏதோ ஒரு படபடப்பு இருக்குது, பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த இடத்த விட்டு சீக்கிரமாக நீங்கள் நகர்றது பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அவங்க எது வேணால் செஞ்சுட்டு பழியை உங்கள் மேலே போட்டுடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு. ஏன்னா நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, ஸோ நீங்கள் ரொம்ப வீக்காக தானே இருக்கீங்க, ஸோ அதனால் எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கையால் அந்த தப்பை செய்ய காத்திருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அண்ட் அதே மாதிரி உங்களோட மைண்ட் செட், உங்களோட மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுங்க.
நீங்கள் ரொம்ப லோவாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க வந்து ஈஸியாக உங்களை வந்து அட்வான்டேஜ் எடுத்துடுறாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப லோவாக இருக்கிறப்போ உங்களை ஈஸியாக குழப்பி விடுறாங்க, ஈஸியாக வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் மைண்ட் செட்டை வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில் நெக்ஸ்ட்டு சிக்கிடுவீங்க. ஸோ அதனால் ப்ரொடெக்ட் யுவர் மைண்ட் செட் அண்ட் காட் யுவர் பவுண்ட்ரிஸ். உங்கள் பவுண்ட்ரிஸை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக ஒரு அர்ஜென்ட் மெசேஜுங்கிறது தான் வருது. பிகாஸ் அந்த பர்சன் வந்து அவங்களுக்கு நீங்கள் நோ சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று அவங்க ரொம்ப நெருங்கினவங்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்னால் அவங்களுக்கு நோ சொல்ல முடியாது அப்படின்னு வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆகிடும், ரைட்? ஸோ அதனால வந்துட்டு உங்கள் மைண்ட் செட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்க, ரைட்? அண்ட் அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு நீங்கள் உங்கள் பாதையில் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக தான் இருக்கீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோல் பர்பஸ் என்னவோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கீங்க, கரெக்டான பாதை, கரெக்டாக வந்து போயிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ தைரியமாக வந்து அந்த பாதையில் போங்க. அண்ட் அதில் கவனம் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். நீங்கள் பேசுகிறதுமே வந்துட்டு உங்களோட கோல் பர்பஸாக பேச ஆரம்பிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நபர்கிட்ட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வார்த்தைகளில் மெச்சூரிட்டி இருக்கணும், சைலன்ஸ் இருக்கணும், அண்ட் ஆல்சோ கொஞ்சம் தைரியமும் வந்துட்டு இருக்கணும். ஓகே? உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், உங்கள் மைண்ட் செட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். பிகாஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்த் இருக்கும். சண்டை, ஃபிசிக்கல் ஃபைட்டு, சண்டை போடுறதுனா கூட போகிற அளவுக்கு வந்துட்டு தெம்பு இருக்கும். ஆனால் உங்களோட பெரிய வீக்னஸ் மைண்டு தான். அந்த மைண்டை தான் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க உங்களுக்கு எதிராக. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரைட்? ஸோ மூவிங் ஆன். ஸோ அந்த இடம் வந்து சேஃப்டி இல்லைன்னு தெரியிறப்போ மூவ் ஆன். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஒரு 2 to 3 monthsக்குள்ளார அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் ஆல்ரெடி நான் மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, என்னால் வந்து அதிலிருந்து வெளியே வர முடியலன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் உங்களை வந்து காப்பாற்றிக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா? மோர் தென் ப்ரொடெக்டிங் திஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த பர்சன் வந்துட்டு மோஸ்ட்லி மேனிப்புலேட் பண்ணுற, அதாவது எமோஷன்ஸை வச்சு மேனிப்புலேட் பண்ணுறவங்களா இருக்கலாம். நான் உனக்கு எல்லாம் செஞ்சேனே, நீ என்னை ஏமாத்திட்டே, இந்த மாதிரி உதவிக்கு நிற்கலையேன்னு சொல்லி காமிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஃப்ரெண்ட் ஜோன், அவங்கள நீங்கள் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் வச்சுருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் கவனம். அண்ட் இந்த பர்சன் மோஸ்ட்லி ஒரு ஃபீமேல் கேரக்டராக இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த பர்சன் கிட்ட வந்துட்டு கவனமாக இருங்க. அண்ட் உங்களோட உள்ளுணர்வு கட் ஃபீலிங்கை வந்துட்டு நம்புங்க. ஸோ இந்த டைமில் இப்போ அவங்க கிட்ட போகிறப்பே மனசு ஒரு மாதிரி படபடங்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த உணர்ச்சிகள் வருது அப்படிங்கிறப்பவே ஸ்டாப் பண்ணிடுங்க, அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுங்க, இன்னொரு நாள் போய் பார்த்துக்கலாம். ஓகே? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜோடு வந்துட்டு நான் இந்த ரீடிங்கை வந்துட்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் எதிர்பார்க்கலாம்? பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2. சரி, ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட லைஃப்பில் வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் ஒரு அதாவது முக்கியமே இல்லாத தேவையில்லாத உறவுகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது.
ஒரு பேர்டன் மாதிரி, சுமை மாதிரி இருக்குது ஒரு சில பேருக்கு. ஸோ அந்த ஒரு பர்சன்ஸ் வந்து உங்கள் பாஸ்டில் இருந்தவங்க, பழைய நபர்கள் இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது விதமான உறவுகள், ஒரு புது மனிதர்களை சந்திக்க போகிறீங்க. அவங்க உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு 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 காரணத்தோடு தான் வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம், ஒரு ஒரு முக்கியமான ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு நடக்கும். ஸோ சும்மா ஒரு டைம் பாஸுக்கு வந்துட்டு போகிற நபர் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் இந்த பர்சன் வந்து ஆல்தோ உங்கள் பாஸ்டில் நிறைய ஒரு பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குன்னு சொல்கிறீங்க, என் ஹார்ட் எனக்கு நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்னா அதுக்கு இந்த நபர் தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த நபர் கற்றுக் கொடுத்த பாடம் வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு கிடையாது, எதிர்காலத்துக்கும் இன்னும் வரக்கூடிய நாட்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நீங்கள் அந்த பர்சன் என்னதான் வெறுத்தாலும் சரி, அவங்களோட ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் எதிர்காலத்தில் செய்யத்தான் போகிறீங்க. ஆனால் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு கிடையாது, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, உங்களை பாதுகாக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு உங்கள் மனசையும் மைண்டையும் மாற்றிருப்பாங்க அண்ட் இன்னும் மாற்ற செய்வாங்க. See, you got very good energy first of all. இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு வைப்ரேஷன் வில் பி so strong and so good அப்படின்னே சொல்லலாம். அதாவது நிறைய வந்து ஒரு எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேவா? வரக்கூடிய நாட்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நான் ஒரு புதுசாக செய்யணும். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் ஒரு ஹோஸ்டாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஹோஸ்ட் அப்படின்னா ஏதோ ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம், ஒர்க் ஷாப்ஸை கண்டக்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு ப்ரெசன்டேஷன் எடுக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுற ஒரு வாய்ப்புகள் வரலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்க போகுது, நீங்கள் முன்னிறுத்து செய்கிற மாதிரி. ஓகே. அண்ட் இந்த டைமில் உங்களுக்கு அதுக்கான கரெக்டான வார்த்தைகள், கரெக்டாக எப்படி பேசணும் அப்படிங்கிறதுமே வந்துட்டு அஃப்கோர்ஸ் வரும், அதோட எப்படி பேசணுங்கிற ஒரு விஷயம். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணணும். ரைட். அண்ட் ஃபோக்கஸ் மோர் ஆன். சரி, நீங்கள் வந்து இந்த டைமில் உங்களுக்கு ஏன் வந்து ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சரி நீங்கள் வந்து உங்களோட மைண்ட் செட்டை வந்துட்டு ஒரு விஷயம், அதாவது லைஃப்பில் நிறைய இருக்குது, ஆனால் நீங்கள் ஏதோ ஒரே ஒரு பிரச்சனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, அதை மட்டும் நான் சால்வ் பண்ணால் போதும்னு நினைக்கிறீங்களே தவிர, உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ உங்களுக்கு சொல்கிற விஷயமே வந்துட்டு அதுதான், உங்களோட திங்கிங், எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். உங்களோட இன்ட்யூஷன், ஃபோக்கஸ் மோர் ஆன் யோர் தேர்ட் ஐ சக்ரா. ஸோ உங்களோட இன்ட்யூஷனுக்கு கவனங்கள் செலுத்துங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கே ஒரு வார்னிங் சைன் வந்திருக்கும், நான் ரொம்ப யோசிக்கிறேனோ, ரொம்ப தேவையில்லாத விஷயத்துக்கு என் கவனத்தை செலுத்துறேனோ அப்படின்ற எண்ணங்கள் டெஃபினெட்லி இருக்கும். அதுக்கு பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனைகளவே வந்துட்டு அதுக்கு எப்படியோ சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர, அது நீங்கள் விட்டீங்கன்னாவே காலப்போக்கில் அந்த அந்த பிரச்சனையே மறைஞ்சிரும். ஆனால் அதை சரி பண்ண காத்திருக்கிறீங்களே தவிர, உங்கள் எதிர்காலத்துக்கு என்ன யோசனைகள், என்ன பிளானிங், உங்களோட முக்கியமான கவனம், எனர்ஜி, இது எல்லாத்துக்கும் எதிர்கால சம்பந்தமாக வந்து பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னா கம்மியாக தான் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. ரைட். அண்ட் see your presence, அதாவது பி போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு கார்டை பார்த்தீங்கன்னாவே எப்படிப்பட்ட ஒரு ஆரா இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னாவே அந்த இடத்த ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக கூட வச்சுக்க முடியும். உங்களால் அந்த இடத்த பிரைட் ஆக்க முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் நல்லாயிருக்கும், நல்லா ஜோக் பண்ணுவீங்க, நல்லா காமெடி பண்ணுவீங்க. அதாவது இன்ஸ்டன்ட் காமெடி, ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கவே டக்குன்னு காமெடி பண்ணுற பர்சன் தான், ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை, நல்ல ஒரு ஜாலியாக வச்சுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நீங்கள். அந்த ஒரு ஸ்கில், அதுவே ஒரு ஸ்கில் தான்.
அந்த ஸ்கில்லை வந்துட்டு பிடிச்சிக்கோங்க, அதை டெவலப் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். உங்கள் லைஃப்பில் நிறைய குட் சோல்ஸ்ன்னு சொல்லாமல் ஒரு நல்ல உள்ளங்களை வந்துட்டு உங்ககிட்ட வந்து கொண்டு வரும். ஓகேவா? ஸோ வந்து ஆல்தோ வந்து உங்கள் லைஃப்பில் நெகட்டிவ் அப்படின்ற ஒரு பர்சன் இருந்தால் கூட அந்த நெகட்டிவே வந்துட்டு உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு நல்லது செய்ய வைக்கிற அளவு கூட உங்களால் முடியும். ஸோ இந்த டைமில் இது ஒரு அர்ஜென்ட் மெசேஜாக, முக்கியமான ஒரு மெசேஜாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூஸ் யுவர் பவர் வைஸ்லி. அதுதான் உங்கள் பவரை வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் பவரை. ஓகேவா? ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக வரும். ஸோ வரக்கூடிய டேஸில் இட் இஸ் ஒன் குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கான ஒரு டோர் ஓப்பன் ஆகும். பட் அட் த சேம் டைம் யூஸ் தட் பவர் வைஸ்லி. கிடைக்கிற அந்த வாய்ப்பை வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துங்க. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயத்தை வந்துட்டு பெருசாக்குறது, அதுக்கு வந்து சரி பண்ணணும்னு செலவு பண்ணுறது நோ யூஸ். ஓகேவா? ஸோ இந்த ஒரு குட் நோட்டோட நான் இந்த ரீடிங்கை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜ், என்ன ஒரு குயிக்கான ஒரு அர்ஜென்ட்டான ஒரு மெசேஜ் வந்திருக்கு? So pile number 3, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 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 விஷயம் என்னென்னா, ஒரு லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் டெசிஷன் எடுக்கக்கூடிய டைம். ஓகேவா? ஒரு லைஃப் சம்மந்தமாக ஒரு இம்பார்ட்டண்ட் டெசிஷன் எடுக்க போகிறீங்க அண்ட் எடுக்கக்கூடிய டைம் பீரியட் ஆல்சோ இது. ஸோ அதை எடுத்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த டைம் யூ ஷுட் பி வெரி குட் டெசிஷன் மேக்கிங்கில். ஓகேவா? அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து மாறும். இது வந்து வேலையாக இருந்துச்சுன்னா வந்துட்டு இப்போ இருக்கிற கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு போகலாம். வீடு விஷயத்துலேயும் இடமாற்றம் வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற இடம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை வந்துட்டு கொடுக்கல, ரைட்? ஸோ ஒரு இருட்டிலே தான் இருக்கீங்க, அடி மேலே அடியாக தான் விழுந்துட்டு இருக்கு. ஸோ அதிலிருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரைட்னஸ் இருக்குது. ஸோ இது வேலையாக இருக்கட்டும், இருக்கிற கம்பெனி உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா வெளியில் வருவீங்க, வேற ஒரு வாய்ப்பு வரும், ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு ஃபேவர் பண்ணும், நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். அண்ட் செகண்ட் வந்துட்டு உங்களோட வீடு விஷயமும் சரி, இருக்கிற இடமும் சரி, இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அந்த இடமாற்றத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்துட்டு கிடைக்கணுமோ எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். அண்ட் லக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இடமாற்றத்துக்கு அப்புறம் லக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லுக் அட் த பிரைட்னஸ். இந்த ரெண்டும் பாருங்களேன், எவ்வளோ டிவைன் ஸ்பிரிச்சுவலாக இருக்குது, இது எவ்வளோ பிரைட்னஸோடு இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அதை வந்துட்டு கிடைக்க போகிறீங்க. அண்ட் உங்களோட ஃபேமிலி விஷயத்துலையும் சரி, யாராவது ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினச்சா கூட கவலையே படாதீங்க. உங்களுக்கு யுவர் ப்ரொடெக்டர், உங்களுக்கு வந்துட்டு கடவுள் வந்து காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க. அது உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கும் ஒரு சில சைன் வருது நீங்கள் வந்து ப்ரொடெக்டட் அப்படிங்கிறதுமே. அண்ட் உங்கள் குடும்பத்துக்கும் வந்துட்டு எவ்வளவோ பேர் வந்துட்டு உங்களை டிஸ்ட்ராய் பண்ணணும். நீங்கள் ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு செய்யறீங்க அப்படின்னா அதை உடைக்கணும், நீங்கள் வந்து கஷ்டப்படுறத பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடவுள் உங்களை வந்துட்டு கைவிடலை. எவ்வளவோ பெரிய பிரச்சனையில இருந்தெல்லாம் வந்துட்டு உங்களை காப்பாற்றிருக்காங்க, இன்னும் காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு டெஃபினெட்லி ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபேமிலியும் சரி, நீங்களும் சரி சந்தோஷமாக டெஃபினெட்லி வந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குதா, ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை பற்றின நாலேஜ் இருக்கணும். சும்மா வந்து மற்றவங்க சொல்கிறாங்க சரி நான் செஞ்சுட்டேன்
அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கு அதை பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு செய்ய ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ மோர் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேவை. சும்மா முடிவெடுக்கிறேன்னு ஏதோ தானோன்னு எடுத்துடக்கூடாது. ரைட். அண்ட் உங்களுக்கு வேலை விஷயமாவே வந்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு இதர் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எஸ், கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா எஃபோர்ட் போடுங்க. கவர்மெண்ட் பேஸ்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ்ட் வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு சில பேருக்கு சர்வீஸ் பேஸ்டாக நான் வந்து வேலை செய்யணும், நான் வந்து நிறைய பேர்த்துக்கு என்னுடைய நாலேஜ் வந்துட்டு ஷேர் பண்ணணும், நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு மென்டாராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஃபீல்டு, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு டெஃபினட்டாக இப்போ நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கலாம். இந்த ஸ்பிரிச்சுவல் இந்த ஃபீல்டில் போகணும்னு நினைக்கிறவங்க, டீச்சராக போகணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ சம்திங் ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷன் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த டைமில் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயம், கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கீங்க, கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கீப் டூயிங். ஓகேவா? உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக செய்கிறீங்க. ஆனால் அந்த டைம், முடிவு எடுக்கிற அந்த டைம் வர்றப்போ தான் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் இப்படியும் அப்படியே மாறிக்கிட்டு இருக்கீங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை. ரைட். அண்ட் ஏதோ ஒரு பயம், ஒரு தயக்கம், மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு என்னோட ஜாபை மாற்றினதுக்கு, என்னோட லைஃப்பை நான் மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து அடிப்படையிலிருந்தே மாற்றணும்னு நினைக்கிறீங்க, நிறைய விஷயங்களில் மாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கங்கிற பயமும் இருக்குது இந்த டைமில் அதிகமாக. நீங்கள் வந்து ஒரு முக்கால்வாசி வந்துட்டு செய்ய வர்றீங்க, ஆனால் அந்த பாதி வந்துட்டு தயக்கம். ஸோ அதுதான் வந்து இப்போ பயம் உங்களுக்கு கொடுக்கறது. பட் ஆனால் டோன்ட் வரி, யூனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் வச்சுருக்காங்க, ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட லைஃப் பர்பஸ் டெஃபினெட்லி வந்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஸோ வரக்கூடிய நாட்களில் ஒரு 3 மாதத்துக்குள்ளே கூட சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ், ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்டை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபைனலி அப்பா நிம்மதி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம், நீங்கள் ஆசைப்படுற அந்த விஷயம் கூட உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? உங்களோட விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க. அண்ட் கமிங் டு யோர் பார்ட்னர், லவ், ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே வந்து பார்க்குறப்போ ஒன் குட் ப்ரப்போசல் எதிர்பார்க்கலாம். ஒரு குட் ப்ரப்போசல், ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் வந்துட்டு நீங்களே வந்துட்டு ஒரு குட் லவராக இருப்பீங்க. உங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அந்த லவ் லெட்டர் எழுதுறது, அந்த கிரியேட்டிவாக லவ் விஷயமா எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, இப்போ லவ் விஷயமா நிறைய கிரியேட்டிவ் பண்ணுவீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து மாறுவீங்க. ரொம்ப லவ் விஷயத்தில் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பீங்க, நிறையா செய்வீங்க பார்ட்னருக்காக. ஸோ இட் இஸ் குட். அண்ட் ஒன் லவ் ப்ரப்போசல் இல்லை மேரேஜ் ப்ரப்போசல் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டெஃபினெட்லி அதுக்கான நேரம் வந்துருச்சு, அவ்வளோதான். ஓகேவா? இந்த டைமில் வந்துட்டு இது ஒரு மேரேஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வேலை சம்பந்தமாக இருக்கட்டும், எடுக்கிற முடிவு அந்த டைமில் சம்பேர் வந்து சுற்றி இருக்கவங்க குழப்பி விடுவாங்க, நர்வஸ் ஆகும். ஏன்னா ரொம்ப மேஜரான ஒரு வாழ்க்கை டெசிஷன் எடுக்க போகிறீங்க. ஸோ அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. டக்குன்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லும்ல, அண்ட் அது தகுந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் நீங்கள் எடுக்கிற முடிவு எந்த ஃபீல்டு சம்மந்தமான ஒரு டீட்டெயிலோ ஒரு நாலேஜோ வச்சுட்டு எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், அதிகமாகவே வந்து சப்போர்ட் பண்ணும்னு சொல்லலாம். ஓகே? ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நோட்டோட வந்துட்டு நான் இந்த பைல் நம்பர் 3க்கான ரீடிங்கை எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே ஒரு அர்ஜென்ட் ரீடிங், நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ டெஃபினெட்லி ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும் நம்புறேன். அண்ட் இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. நன்றி.